மணிரத்னம் படம்னாவே வந்து தெரியும். வழக்கம் போல் வந்து ஒரு நார்ச்சைட காட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த படத்தில் வந்து பனி வர மாரி இருந்தாலும் சரி, மணிரத்னம் ஃபிலிம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் லெவலில் பண்ணுற மாரி ஒரு சைலண்ட்டான தீமும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாரினில் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வந்து மணிரத்னம் வந்து அவர் எல்லாத்தோட படத்துலையும் காமிச்சிருப்பாங்க. ராவணன்லேருந்து அப்புறம் வந்து விஜய் சேதுபதி, சிம்பு இவங்கெல்லாம் நடித்தாங்கள்ல அந்த படம், அர்ஜுன் இவங்கெல்லாம் நடித்த படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்துலையும் கூடயும் இந்த மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அவரோட கேமரா ரோல் பிரிண்ட்டே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு சாயங்கால நேரம் அந்த மாதிரி தான் வந்து ஷேடோ வந்து அடிக்கும் படத்தில். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்திங்கன்னா, கும்ஃபு பேண்டா ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்துருப்பீங்க, அனிமேஷன் படம். கும்ஃபு பேண்டா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் சீஃபு வந்து ஏற்கனவே கும்ஃபு பேண்டா கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு பையனுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அந்த பையன் வந்து கடைசியில் தன்னோட மாஸ்டரையே வந்து எதிர்ப்பான். பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க மனசையே காயப்படுத்திட்டு வந்து போயிடுவான். அப்புறம் அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் வந்து எப்படி சண்டை நடக்குது அப்படின்னு வந்து காமிச்சாங்களே, அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தையும் வந்து எடுத்திருக்காங்க. நான் இது சிம்புக்கும் கமலஹாசனுக்கும் வைக்கும்போதுமே வார் படம் எல்லாமே வந்துட்டு நான் வந்துருச்சு. வார் படத்தில் இதே மாதிரி தான் வந்து வந்துச்சு. அதே மாதிரி கும்ஃபு பேண்டாவும் இதே மாதிரி தான். அப்புறம் லயன் கிங்கும் பார்த்துருப்பீங்க. லயன் கிங்கும் வந்து இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வந்துச்சு, அப்புறம் மாறிச்சு. அதே மாதிரி வந்து இந்த